ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரிப்பரேஷன் ஆஃப் கல்ச்சர் மீடியா. ஸோ கல்ச்சர் மீடியா எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பாக்டீரியாஸ் வளர்க்குறதுக்கு, ஃபங்கல் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணுறதுக்காக நம்ம கல்ச்சர் மீடியாஸ் வந்துட்டு வேணும். அப்போ கல்ச்சர் மீடியாஸில் பாக்டீரியா வளர்றதுக்கு தேவையான நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சாலிட் மீடியா ஒன்று இருக்குது, லிக்விட் மீடியா இருக்குது, அதர் மீடியாஸ் எல்லாம் இருக்குது. நம்ம பேசிக்காக பார்க்க போகிறது சாலிட் மீடியாவும் லிக்விட் மீடியாவும். இப்போ சாலிட் மீடியா அப்படின்னா நியூட்ரியன்ட் அகார், அது சொலிடிஃபை ஆகும். நியூட்ரியன்ட் பிராத் அப்படிங்கிறது லிக்விட் மீடியா, அகார் இருக்கிறதுனால அது சொலிடிஃபைங் ஏஜென்ட் அப்படிங்கிறதுனால சாலிட் மீடியா. நியூட்ரியன்ட் பிராத்தில் அகார் இல்லைங்கிறதுனால அது சொலிடிஃபை ஆகாது, லிக்விடாவே இருக்கிறதுனால அது நியூட்ரியன்ட் பிராத். இப்போ நம்ம கமர்ஷியல் மீடியாஸ் பவுடர் ஃபார்ம்ல அவைலபிள் ஆகுது. அப்போ நம்ம அந்த பாட்டிலில் பார்த்தோம்னாலே அதுக்கான கால்குலேஷன் நமக்கு வந்துட்டு தெரியும். அந்த பாட்டிலில் டைரக்ஷன் ஃபார் யூஸ் அப்படின்னுட்டு கொடுத்துருப்பாங்க. 1000 ml உங்களுக்கு மீடியா வேணும், அகார் சாலிட் மீடியா வேணும் அப்படின்னா 28 grams பவுடர் நீங்கள் வெயிட் பண்ணி 1000 ml ஆஃப் வாட்டர்ல டிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ நமக்கு 1000 ml தேவையில்லை அப்படின்னா 28 divided by 1000 இன்டூ நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நமக்கு 50 வேணும், இல்லை வந்துட்டு 30 வேணும், 20 வேணும் அப்படின்னா இன்டூ அந்த ரெக்வயர்டு குவான்டிட்டியை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த இதுதான் வந்துட்டு குவான்டிட்டி ஆஃப் த மீடியா டு பி வெய்ட். நம்ம இந்த ஆன்சர் வருது இல்லையா, இந்த ஆன்சர் என்ன ஆன்சர் வருதோ அவ்வளவு கிராம்ஸ் ஆஃப் மீடியா எடுத்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணிக்கணும். இது வந்துட்டு லிக்விட் மீடியாக்கான கால்குலேஷன். லிக்விட் மீடியானா என்னது, நியூட்ரியன்ட் பிராத். அதுலயும் அந்த பாட்டிலே கொடுத்துருப்பாங்க டைரக்ஷன் ஃபார் யூஸ்ல 13 grams ஆஃப் பவுடர் எடுத்து 1000 ml டிசால்வ் பண்ணணும். இங்கே நமக்கு ரெக்வயர்டு குவான்டிட்டி. அப்போ ஃபார்முலா பார்த்தோம்னா 13 divided by 1000 இன்டூ ரெக்வயர்டு குவான்டிட்டி. இங்கே நமக்கு 15 ml 20 ml 100 ml அதை போட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலால யூ வில் கெட் அன் ஆன்சர். இந்த ஆன்சர் தான் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணக்கூடிய நியூட்ரியன்ட் பிராத். அதுக்கப்புறமா நம்ம டிசால்வ் பண்ணி அதை ஆட்டோக்ளேவ்ல ஸ்டெரிலைஸ் பண்ணி நம்ம போர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நியூட்ரியன்ட் அகார் மீடியா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதை வந்துட்டு நம்ம ஐசோலேஷன் டெக்னிக்ஸ்க்காக நம்ம அதை சொலிடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 3 பெட்ரி பிளேட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா. அப்போ அகார் மீடியாவில் இப்போ இது வந்துட்டு ஸ்ப்ரெட் பிளேட் அப்படின்னா நமக்கு தேவையான கோடிங் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு சிம்பிளாக ஸ்ப்ரெட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்துட்டு ஸ்ட்ரீக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பெட்ரி பிளேட்டை டர்ன் பண்ணிவிட்டு அந்த பேக் ஆஃப் த சைடில் தான் நம்ம எழுதிட்டு இருக்கிறோம். ஸோ போர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ மீடியா வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் மீடியாவோட நிப்பாட்டிக்காமல் நம்ம அதர் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் த சொலிடிஃபைடு சொலிடிஃபைடு இல்லை ஸ்டெரைல்டு அகார் மீடியா. நம்ம சொன்னோம் இல்லையா, நாங்கள் வந்துட்டு ஒரு 50 ml கால்குலேஷன் போட்டு 28 divided by 1000 இன்டூ 50 அதுக்கான கால்குலேஷன் தான். ஸோ இந்த மீடியாவை ஆட்டோக்ளேவில் ஸ்டெரிலைஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம காட்டன் பிளக்கை வந்துட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த வைட் மவுத் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம இப்படி காமிச்சிட்டு தென் யூ கேன் டேக் யுவர் பெட்ரி பிளேட்டை எடுத்துட்டு யூ ஜஸ்ட் ஓப்பன் இட். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ஹோல்டு பண்ணிக்கணும், போர் பண்ணிக்கணும். ஸோ அதை போர் பண்ணி மறுபடியும் க்ளோஸ் பண்ணணும். சொலிடிஃபிகேஷன் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹாஃப் ஓப்பன் கண்டிஷனில் வந்துட்டு வைக்கணும். அப்போ தான் அது வந்துட்டு சொலிடிஃபை ஆகும். ஸோ இது சொலிடிஃபை ஆனதுக்கப்புறமா we can see the prepared nutrient agar medium. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நியூட்ரியன்ட் பிராத் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ நியூட்ரியன்ட் பிராத்தும் வந்துட்டு நம்ம கால்குலேஷன் பார்த்தோம் இல்லையா, 13 divided by 1000 இன்டூ ரெக்வயர்ட் குவான்டிட்டி. நாங்கள் 25 ml ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமூவ் த பிளக். இப்போ இது லிக்விடாகவே இருக்கும். இது வி கேன் ட்ரான்ஸ்ஃபர் டு தி டெஸ்ட் டியூப். அப்போ அதோட பிளக்கையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் போர் பண்ணி நம்ம அதை ஃபர்தர் யூஸ்க்காக நம்ம வச்சுக்கலாம். இதையும் plug it with cotton பண்ணிட்டோம்னா we can அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவைப்படுதோ நம்ம இனாக்குலேட் பண்ணுறதோ வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதோ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 மீடியாஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஒன் இஸ் அகார் மீடியா, நியூட்ரியன்ட் அகார் மீடியா, அண்ட் அனதர் ஒன் இஸ் நியூட்ரியன்ட் பிராத் மீடியா. நியூட்ரியன்ட் அகார் மீடியா முன்பு சொன்னது போலவே அகார் இருக்கிறதுனால அது சொலிடிஃபை ஆகும். ஒரு 20 minutes எக்ஸாக்டாக நம்ம ஆஃப்டர் 20 minutes வந்து பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல கட்டிப்பட்டு சொலிடிஃபை ஆகிருக்கும். இது நியூட்ரியன்ட் பிராத்து எவ்வளோ நேரம் இருந்தால் கூட இது வந்துட்டு சொலிடிஃபை ஆகாது, பிகாஸ் அகார் இஸ் ஆப்சென்ட். அதனால தான் இதை லிக்விட் மீடியான்னு சொல்கிறோம். இதை வந்துட்டு சாலிட் மீடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.